கயல்சி நிக்கப்ஸ் எப்படி இப்போ வந்து நடக்கும் பார்ப்போம். நிக்கப்ஸில் என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு பொண்ணு கையலுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, மேடம் எமர்ஜென்சி எங்கள் ஹஸ்பண்டுக்கு உடம்பு முடியாமல் போச்சு, நீங்கள் உடனே வாங்க ஃபிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கையில் வந்து சந்தேகப்படுறாங்க, உங்களுக்கு எப்படி என் நம்பர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மேடம், என் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் தான் கார்டு கொடுத்தீங்க, ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணுங்கன்னு சொன்னீங்க, அதான் கால் பண்ணுறேன், ப்ளீஸ் மேடம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் கையில் சரி வரேன்னு சொல்லி அந்த அட்ரஸ்க்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா கௌதம் இருக்கான். கௌதம் பார்த்தோன்னே போய் அதிர்ச்சியாகிறாங்க. அப்போ கௌதம் சொல்கிறான், நான் போட்ட வழியில் நீ வசமாக மாட்டிக்கிட்டேன், இனி ஒரு 10 நிமிஷம் தான் நான் நினச்ச மாதிரி நடந்துடும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கிட்டு பார்த்தா சிவசங்கரி வந்து போலீஸ்க்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, நான் சொல்கிற அட்ரஸில் நீங்கள் போங்க, அங்கே பார்த்தா விபச்சாரம் நடக்குது, நீங்கள் போய் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. கடைசியில் பார்த்தா கையும் கலவமாக கையிலையும் கௌதமும் பிடிச்சிடுறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கௌதம் சொன்னேன், என்ன கையில் இப்படி சொல்கிறேன், உன்னை நம்பி தான் நான் வந்தேன், இப்படி நீ மாற்றிட்டு பேசுறியே அப்படின்னு சொல்லி மாட்டி கொடுக்குறான். கடைசியில் பார்த்தா போலீஸ் வந்து கையில் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா கௌதம் வந்து சிவசங்கர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவசங்கர் சொல்கிறான், இன்னி வசமாக கையில் மாட்டிக்கிட்டான், இதுலேருந்து இன்னி தப்பிக்கவே முடியாது, இனி என் மகனே கையில் வந்து வெடுத்து ஒதுக்கிடுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிமிஷம் இப்படி தான் போகுது. எனத்துலேருந்து நிச்சயமாக கையில் அதுலேருந்து சேஃபாக வெளியே வந்துடுவாங்க. அதுக்காக எவிடன்ஸ் எதாவது கரெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுகிறோம். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் கொடுங்க. தேங்க்யூ.